வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தர்மலிங்கம். இந்த நெடுஞ்சாலை எஃப்எம் 90.infinity வழங்கும் தத்துவமும் தனித்துவமும். கண்ணதாசன்லேருந்து பெரிய பெரிய கவிஞர்கள், தத்துவவாதிகள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பதவி உயர 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 பணிவுகள் கூடிக்கொண்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டோட இன்றைக்கி நேரில் பார்த்த ஒரு விஷயத்தை வச்சு சொல்லலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு புளிய மரம். அந்த புளிய மரத்துடைய பக்கவாட்டை கிளைகள் எல்லாமே பசுமையாக இருந்துச்சு. அந்த நேராக சென்ற அந்த உச்சிக்கிளை பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய இலைகளை எல்லாம் உதிர்ந்து கிளைகளெல்லாம் பட்டு போனதை போல் ஒரு காட்சியை கொடுத்து கொண்டு அந்த புத்துணர்ச்சியே இல்லாமல் இருந்தது. அப்போது உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்களாம் புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கணுமா, இல்லை பட்டு போன மாதிரி அமங்கலமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பக்கவாட்டு கிளைகளில் இருக்கக்கூடியவர்களை நாம் என்னவென்று கருதுவது என்றால், அவர்கள் ஆசையில் திளைத்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், நிறைய தேவை இருக்கும். அதனால் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவும் எப்படியெல்லாம் பிறரை கவர முடியுமோ அப்படியெல்லாம் தங்களே வைத்து கொள்வார்கள். அவங்கெல்லாம் பக்கவாட்டு கிளைகளை சேர்ந்த சாதாரண மனிதர்கள். உயர்ந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, சரியா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு, என்னுடைய வாழ்க்கையை நான் வாழுறேன், உன்கிட்ட இருந்து எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கருணை, அன்பு போதும். நானும் உனக்கு கருணையோடு இருக்கிறேன், அன்போடு இருக்கிறேன். நீ எனக்கு எதுவும் எதிர்பார்த்து செய்யாத, நான் உனக்கு எதுவும் எதிர்பார்த்து செய்ய மாட்டேன் அப்படின்றது தான். இப்போ இந்த புளிய மரத்துடைய உச்சிக்கிளையை பாருங்களேன். ஒரு இலை இழந்தது எப்படி காட்சியளிக்கும் என்றால், ஒரு கலை இழந்த முகத்தை போன்று காட்சியளிக்கும். அப்போ பார்க்கக்கூடிய மனிதர்கள் என்ன நினைப்பாங்க, அந்த உச்சியை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. உயர்ந்த மனிதர்களையும் இந்த உலகத்தில் உயர்ந்த எண்ணம் படைத்தவர்களையும் இந்த பூமியில் எந்த மக்களும் கவனிக்கவே மாட்டார்கள். அந்த உச்சிக்கிளை கீழே இடிந்து விடுகிறது. அப்பொழுது அப்பாடா, எவ்வளோ பெரிய கிளை பொட்டுன்னு சாஞ்சிருச்சு, எவ்வளோ, அதெல்லாம் பார்க்குறதுனால கம்பீரமாக இருந்துச்சு இத்தனை நாளாக அப்படின்னு அந்த கிளை இடிஞ்சு விடும்போது தான் சொல்லுவாங்க. அப்படி தான் மனிதர்களும், உயர்ந்த மனிதர்களும் இருக்கும் பொழுது பாராட்டப்பட மாட்டார்கள், இல்லாத பொழுதே பேசப்படுவார்கள்.